உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் ரொம்ப மனதுருக்கமாக இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப உங்களை பார்த்தாலே அவர் உருகிறார், கவலைப்படுறாரு. உங்களை பார்த்தாலே இயேசுவின் மனசு என்ன கல்லா போச்சா? எத்தனை பேர் கேட்குறீங்க, என்னங்க ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, கல்லா போயிட்டாரா, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு? உங்களை பார்த்தாலே மனசு உருகிறாருங்க. அவர் மனசு ஒன்றும் கல்லாகி போகலை. உங்களை பார்த்தாலே அவருக்கு ஐயோ என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கணும் இரக்கப்படுறாரு. மனது உருகுகின்ற இயேசுவை இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. என்னங்க, அவங்க ஃப்ரெண்டு லாசருக்கு மட்டும்தான் செய்து கொடுப்பாரா? அவன் லாசருவை பார்த்தா தான் அழுவாரா? அந்த குடும்பத்தை பார்த்தா தான் அழுவாரா? இயேசு கண்ணீர் விட்டார், எங்களை பார்த்தாலாம் அழமாட்டாரா? இல்லை, மனதுருகுகின்ற இயேசுவை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய கிருபைகள் நம்மளை விட்டு விலகாது. நிம்மதி கெட்டு போகாது. நாங்கள் என் நிம்மதியே கெட்டு போச்சுங்க. கெட்டு போகாது உங்கள் நிம்மதி. ஓகேங்களா? நம்ம மேலே ரொம்ப இரக்கப்படுறாரு. அதை மாதிரி தேவனை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அதை மாதிரி இயேசுவை பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஒரு டாக்டரோ, ஒரு அட்வொகேட்டோ, ஏதோ ஒரு மனிதனோ, ஒரு விஐபியோ உங்களை பார்த்து இரக்கப்பட்டா அதால் எந்த பயனும் இல்லை. நம்மளுக்கு யார் மனது உருகணும்? இயேசு. அவர் மனது உருகுகிறார். ஓகேங்களாங்க? அதனால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது. நீங்கள் யோனா எதுக்காக அவங்க தர்ஷீஷ்க்கு தான், நினிவேக்கு தானே போசுனாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தர்ஷீஷ் கப்பலில் ஏறி போயிட்டாங்கல்ல. அது எதற்குன்னு நீங்கள் யோனா 4:2 சொல்கிறாங்க பாருங்களேன். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். எதற்காக தர்ஷீஷுக்கு ஓடி போனேன்னு அடுத்த லைனில் சொல்கிறாங்க பாருங்க. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். யோனா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஏதோ தண்டனை கொடுப்பேன் நீங்களே, நினிவேவை 40 நாள் கழிச்சு கவுத்து போட்டுருவேன் நீங்கள். ஆனால் நீங்கள் கவுழ்த்து போடலை. தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி என்னை கொண்டு போய் அங்கே விட்டீங்க. பிரசங்கியாராக என்ன பிரசங்கம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டீங்க. தண்டனை கொடுப்பேன்னு நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பிரசங்கம் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணாங்க நினிவே மக்கள்? உங்களுக்கே தெரியும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஃபாஸ்டிங் இருந்துட்டாங்க, உபவாசம் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ராஜா வேற ஒரு படி அதிகமாகி, ஆடு மாடு கூட மேயக்கூடாது, அதுங்க கூட ருசி பார்க்கக்கூடாது. எல்லாருமே ஒருமனப்பட்டு உபவாசம் பண்ணாங்க. தேவன் என்ன பண்ணார்? மனது உருகிட்டார். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ தேவன் உங்கள் விஷயத்தில் மனது உருகலைன்னு நினச்சிக்கோங்களேன், குடும்பமாக உபவாசம் இருங்க. யோனா பாருங்களேன், அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், ஐயோ தேவனா, அவரை நம்பி எங்கேயும் போயிடக்கூடாது, அவர் மனது உருகிடுவார், தண்டிப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் தண்டிக்கலை. அதுதான் யோனாவுக்கு கவலை. தண்டிப்பேன் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு தண்டிக்காமல் விட்டுட்டாரு. எனக்கு அசிங்கமாக போச்சு, எனக்கு நினிவேக்கு போய் அசிங்கமாக போச்சுன்னு யோனா கவலைப்படுறான் இந்த வசனத்தில். நம்ம தேவன் அவ்வளோ நல்லவருங்க. தண்டனை கொடுப்பேன்னு சொல்வார், ஆனால் கொடுக்க மாட்டார். கொடுக்க மாட்டார்னா என்ன பண்ணணும்? ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும், விரதம் இருக்கணும், உபவாசிக்கணும். நாங்கள் குடும்பமாக சனிக்கிழமை நாங்கள் உபவாசிப்போம். சாட்டர்டே ஆனால் எங்கள் குடும்பமாக உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 5 பேரும் உட்காருவோம். 5 பேரும் மதியானம் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்து நம்ம குடும்பத்தில் உள்ள முக்கியமான விஷயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கிய செய்திகள், முக்கிய விஷயங்கள், அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. இரக்கத்தினால் தான் நாங்கள் எங்கள் குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணணும். மனது உருகிடுவாருங்க. ஓகேங்களா? எத்தனை பேர் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்க? ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டைமில் இந்த நானா வசதி நீ கீழே அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்டு உட்கார வைக்கணும் ஃபேமிலி ப்ரேயரில்.
ஓகேங்களாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஓகேங்களா. தாழ்மையாக போய் நம்ம குடும்பத்தோடைய உறுப்பினர்கள்கிட்ட தாழ்மையாக போய் எல்லாத்தையும் கூட்டிடுவாங்க. ஓகேங்களா. பிசாசு கெடுக்க ட்ரை பண்ணுவான், ஃபாஸ்டிங் ப்ரேயரை கெடுக்க ட்ரை பண்ணுவான், குடும்ப ஜெபத்தை கெடுக்க ட்ரை பண்ணுவான். கவனமாக இருக்கணும். இதிலெல்லாம் தேவன் என்ன பண்ணுவார், மனது உருகிடுவார். யோனா சொல்கிறான் பாருங்க, எதுக்காக நான் கப்பல் ஏறி நினிவேக்கு தர்ஷீஷுக்கு போனேன் தெரியுமா? தேவன் ரொம்ப உருக்கம் உள்ளவர், மனது உருக்கம் உள்ளவர். அப்போ நம்ம பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணுவார், மெல்ட் ஆகிடுவார். ஓகேங்களா. எல்லாமே செய்து தந்துடுவார். அதனால கவலைப்படாதீங்க. இன்றைக்கே உட்காருங்க, இப்போமே உட்காருங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம குடும்பமாக சேர்ந்து உபவாசித்து ஜெபம் பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். தேவன் நம்ம குடும்பத்து மேலே இரக்கமாக இருப்பார், நம்ம மேலே இரக்கமாக இருப்பார். ஓகேங்களாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.